ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி லட்டு பண்ணுறது பார்க்க போகிறோம். இது ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ராகி மாவு, உப்பு, தண்ணி, எள்ளு, வேர்க்கடலை, வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி இது ஏதாவது எடுத்துக்கோங்க. ராகி மாவு ஒரு கப் எடுத்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சிக்கோங்க. நான் அந்த இதை கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணல. ஒரு வெள்ளை துணி எடுத்து அது மேலே இது மாதிரி ராகி மாவை தட்டி எடுத்து தவாவில் போட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு நெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வேக வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு சின்ன சின்னதாக அதை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது நைஸாக பவுடராக ஆகும். இது ஒரு சிலவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உரலில் வச்சு இது இடித்து தான் இந்த ராகி சிமிலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆக்சுவலாக நான் அது ராகி லட்டுன்னு பேர் வச்சுட்டேன். இது அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்களாம். ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபினில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை பசங்களுக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்கலாம் இது டெய்லியும் ஒன்று ஒன்று கொடுத்திங்கனாவே ரொம்ப நல்லது. வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை. இதை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட இப்போ வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கருப்பு எள்ளு ஆட் பண்ணோம்னா அதில் தெரியாது. வெள்ளை எள்ளுனா கொஞ்சம் நல்லாவே தெரியும், ஹைலைட்டடாக தெரியும். இப்போ இதை நல்லா வறுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எப்படின்னா வெடிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அதையும் காட்டுறேன். அந்த வெடிக்கிறதையும் பாருங்கள் எப்படி வெடிக்குது. அது மாதிரி வெடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்சி பவுல் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்ச ராகி அடையை எடுத்து இதில் போட்டு ஒரு 2 பல்ஸ் மோட்லையாரு இல்லை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பவுடராக வந்துடும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பல்ஸ் மோட்டில் அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்து அரைச்சி அதோடு கொட்டிட்டு இதில் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணேன். நீங்கள் வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிடிக்க வரும். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கம்மன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.